வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பித்தால் ஒரே ஒரு உண்மை மட்டும் வெளிப்படையாக தெரியும். ஏன் சோதனைகள் மட்டும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் எது செய்தாலும் அதில் வெற்றிகள் வந்து கிடைக்காது. உடனடியாக தோல்விகள் மட்டுமே உங்களுக்குள்ள வந்து உருவாகி கொண்டே இருக்கும். நீங்கள் முயற்சி செய்ததாக இருக்கட்டும், மனசார நல்லது நினைத்து கொண்டு செய்தாலும் அதிலும் ஏதாவது ஒரு தடைகள் உங்களுடைய பாதையை மாற்றிவிடும். நீங்கள் நினைத்து செல்கின்ற பாதை ஒன்றாக இருக்கும். ஆனால் உங்களுடைய பாதை இறுதியில் முடிவது ஒன்றாக இருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்தது நடக்கவே நடக்காது. அதில் ஏதோ ஒரு தடைகள் ஏற்பட்டு உங்களுடைய மனம் அந்த ஒரு முடிவிலிருந்து இன்னொரு முடிவை நீங்கள் எடுப்பீங்க. அந்த ஒரு முடிவிலும் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்படும். இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை. எதை செய்தாலும் அதில் தடைகள் ஏற்பட்டு ஏற்பட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்து கொண்டிருப்பீங்க. இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இது சாதாரண விஷயங்கள் கிடையாது. இது காலத்தின் ஒரு ஆழமான ஒரு சோதனையாக இருக்கும். உங்களுடைய காலம்தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் இது நிரந்தரமாக இருக்கப் போவதே கிடையாது. உங்களுடைய கர்ம விளைவுக்கான ஒரு காலங்களாக மட்டுமே இருக்கும். அந்த காலத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இப்படி நடக்கும். ஆனால் இந்த ஒரு காலத்தை மட்டும் நீ தாண்டு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத மட்டும் நீ காத்திருந்து பாரு. அதற்கு இந்த ஒரு நாள் வரட்டும். இந்த ஒரு நாள் மட்டும் வரும் பொழுது நீ காத்து கொண்டிருந்த ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில ஏன் தொடர்ந்து உங்களுக்கு சோதனைகள் ஏற்படுதுன்னு தெரியுமா? ஜோதிட ரீதியாக கூறும் பொழுது உன்னோட ராசியில ஏற்பட்ட கிரகநிலை மாற்றங்கள். கிரகநிலை மாற்றங்கிறது சாதாரணமானது கிடையாது. இந்த கிரகநிலைகள் தான் நம்ம யாரு, நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வாழணும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. இப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றங்கள் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சனி மற்றும் ராகுவின் தாக்கங்கள் உங்களுடைய மன அமைதியை கெடுத்திருக்கும். முடிவெடுக்கக்கூடிய திறனை சோதித்து பார்த்திருக்கும். நீ முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல நீ எப்படி முடிவெடுக்க தவறான முடிவை மட்டும் நீ தேர்வு செஞ்சிட்ட அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ படாத கஷ்டங்களை படுவ. இப்படித்தான் சனி பகவானும் உங்களுடைய கிரக நிலைகளும் உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார்கள். அதை நம்ம சொல்லியே ஆகணும். ஆனால் உங்களுடைய கர்ம விளைவாக உங்களுக்கு அவ்வளவு பாதிப்புகள், அவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். உங்களுடைய மன அமைதியையும் கெடுத்து கொண்டே இருந்தார்கள். குடும்பத்திற்குள் போனால் குடும்பத்திலும் சண்டைகள், வெளியில் இருந்தால் வெளியிலும் சண்டைகள். என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள மாறி மாறி சண்டைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு முடிவானது உங்களுக்கு கிடைக்காமல் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். நீங்கள் எதையும் சரியாக திட்டமிட்டாலும் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒன்று தவறாகிவிடும். ஆனால் அந்த ஒரு தவறு எப்படி ஏற்பட்டது என்று உங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் அந்த ஒரு தவறு நிச்சயமாக ஏற்படும். எதனால் ஏற்படுகிறது, யாரால் ஏற்படுகிறது என்று ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் ரொம்பவும் யோசிப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இந்த ஒரு நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது, என்ன செய்தால் நமக்கு நன்மைகள் நடக்கும் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஆழமாக ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படி நடந்த உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ளே ஒரு விஷயம் தோன்ற ஆரம்பிக்கும். இனிமே நம்ம என்ன பண்ணாலும் அதுல வெற்றி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு நம்பிக்கையும் நீங்க இந்த ஒரு நாள்ல இழந்திருப்பீங்க. நிச்சயமா நீங்க இழந்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க கூற வேண்டும். அந்த ஒரு விஷயம் எளிதாக இருந்தாலும் சரி, உங்களால செய்ய முடிந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி. ஆனால் அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு யோசனை நிச்சயமாக வரும். நம்ம இதை எவ்வளவுதான் நன்மைகளோட செய்தாலும் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். ஏதாவது ஒரு தடங்கல்கள் ஏற்பட்டு அந்த ஒரு வேலை பாதியிலே நின்றுவிடும் என்று நினைத்து கொண்டுதான் அந்த ஒரு வேலையை நீங்க தொடங்குவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு உருவாக்கி கொண்டே இருக்கும். எதுவும் நமக்கு எளிதாக கிடைக்காது என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். இந்த ஒரு உணர்வை உருவாக்குவதற்காகத்தான் உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாமே ஒரே மாதிரி எல்லா நாளுக்குள்ளும் இருக்காது. ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அந்த ஒரு மாற்றங்கள் வரைக்கும் நம்ம பொறுமையுடன் காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். நம்முடைய காலம் வந்துச்சு அப்படின்னா யார் என்ன சொன்னா என்னங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம தான் ராஜா. இந்த ஒரு காலமும் உங்களுக்கு வரப்போகிறது. அது வரைக்கும் இந்த ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் பொறுமையுடன் இருங்கள். பொறுமையை காப்பது உங்களுக்கு மிகவும் அவசியம். நீங்கள் நம்பியவர்கள் துரோகம் செய்த போது உங்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? அது சொல்ல முடியாத ஒரு வழி உங்களுடைய மனதிற்குள்ள இருந்திருக்கும். அவங்ககிட்ட போய் நம்ம சண்டையும் போட முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட பழகிட்டோம். பழகின ஒருத்தன்ட்ட போய் நம்ம போய் சண்டை போட்டோம் அப்படின்னா அது நமக்கு தான் அசிங்கம், அவமானம் அப்படிங்கிற ஒரு மனது உங்களுக்குள்ள இருக்கும். அதனால அவ்வளவு வழிகள் உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டிருக்கும். வெளியே நீங்கள் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள நொறுங்கி போயிருப்பீங்க. அடுத்து என்ன செய்யறது, என்ன செஞ்சா நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தெரியாம உங்களை நீங்களே என்னடா நம்ம செய்யறது, நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படிப்பட்ட துரோகங்கள் நடக்கு, ஆனா அவங்கள நம்ம நல்லா தானே பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கும். வெளியில நீங்களும் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சிரித்து கொண்டே இருப்பீங்க. ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள நீங்க நொறுங்கி போயிருப்பீங்க.
நான் தவறாக நம்பி விட்டேனா, இல்லைன்னா நான் தவறாக நான் எதுவும் செய்து விட்டேனா அப்படிங்கிற கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் பல இரவுகள் உங்களால தூங்க முடியாம நீங்க தவித்துக் கொண்டே இருப்பீங்க. இதுதான் இந்த மிதுனம் ராசிக்காரங்களுடைய ஒரு பலவீனம். யாராவது உங்களுக்கு துரோகம் செய்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்கள் நடந்துவிட்டு போனாலும் சரி, உங்களால அதிலிருந்து மீண்டு வர முடியாது. மீண்டு வர முடியாமல் அதனையே நினைத்துக் கொண்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும், என்ன செய்தால் நமக்கு நன்மைகள் நடக்கணும், எல்லாரும் இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில இருப்பாங்களா, இன்னும் இன்னும் இந்த மாதிரி எத்தனை நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை சுத்தி சுத்தி வராங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா ஒண்ணு, இந்த ஒரு துரோகம் உங்களை பலமாக்கவில்லை, முதலில் உடைத்ததுதான். ஆனால் அதே உடைப்பு தான் இன்று உங்களுடைய வாழ்க்கையில எச்சரிக்கையுடன் உங்களுக்கு வாழ கற்றுக் கொடுத்திருக்கும். ஏன் அப்படின்னா, எல்லா நாட்களும் எல்லா மாதிரி இருக்காது. ஏதாவது ஒரு நாட்கள்ல தவறுகளும் ஏற்படும், நன்மைகளும் ஏற்படும். அதே போல தான் எல்லா உறவுகளும் ஒரு போல இருக்காது. நீங்கள் இந்த ஒரு உறவுகளின் மூலம், உங்களை விட்டு சென்ற இந்த ஒரு நபரின் மூலம், துரோகம் செய்த இந்த ஒரு நபரின் மூலம், இது உங்களுடைய பாடத்துல உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடமாக இருக்கும். இனிமேல் யார் மீது நம்பிக்கை வேண்டும், எந்த அளவுக்கு யார் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த அளவுக்கு அவங்கள நம்ம நம்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில மனவேதனையை அதிகமானதற்கான பின்னணிகள் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லோரையும் நம்புவது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மனவேதனைகளை உண்டாக்கியிருக்கும். ஆனால் எல்லோரும் உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்க மாட்டார்கள். நீங்கள் கொடுப்பது உண்மையான பாசம், ஆனால் திரும்ப கிடைப்பது பல சமயம் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்களுக்கு கிடைத்திருக்கும். இது உங்களுடைய மனதிற்குள் இருந்து தேவையில்லாத பாதிப்புகளுக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள். இதுதான் உங்களுடைய மனவேதனையின் மூல காரணமாக இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் கூறுங்கள். உங்களுடைய கண்ணீருக்கு இதற்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நிச்சயமான ஒரு பதிலானது இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி அமைக்கும். மாற்றுவது மட்டுமல்லாமல் நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களை கொண்டு செல்லும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாகவே காத்திருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இல்லைன்னா பணமாக கூட இருக்கலாம். ஒரு நபரின் மூலம் திரும்பி வரக்கூடிய ஒரு நபரின் திரும்பி வரக்கூடிய ஒரு செயலாக கூட இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். பணம் உங்களை தேடி வரும். வேலை வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். சரியான வேலை இல்லாமல் தடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் சரியான ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் முன்பு செய்த ஒரு முயற்சியாலோ அல்லது நீங்கள் மறந்த ஒரு வாய்ப்பாலையோ அல்லது மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பணமாக சேர்ந்துவிடும். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு வழியின் மூலம் நிச்சயமாக பணமானது உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் எல்லாம் குறைஞ்சிட்டு வெற்றி மட்டும் எப்படி அதிகமாகும் தெரியுமா? உங்களுடைய கிரகநிலை மாறப்போகுது. மாறிடுச்சு அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல இனிமேல் தெளிவாக மாறும். எடுக்கக்கூடிய முடிவு தெளிவாக மாறிடுச்சுன்னா என்ன, உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு பாதையில செல்ல ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் மெதுவாக விலக ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நடக்கப் போகிறது. உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பார்க்கும்பொழுது நீண்ட நாளாவே நீங்க உங்களுக்குள்ள இருந்த தூரங்களானது குறைந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய மனதிற்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகளும் குறைந்து ஒருவருக்கொருவர் நெருக்கமாகக்கூடிய ஒரு காலத்துல நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. இது காதல் வாழ்க்கைக்கும் சரி, திருமண வாழ்க்கைக்கும் சரி. இது வரைக்கும் பிரிந்திருந்த உறவுகள் கூட இந்த ஒரு நேரத்தில் ஒன்று சேருவீர்கள். பேசாமல் இருந்தவங்க கூட பேச ஆரம்பிப்பாங்க. அவ்வளவு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு காலமாக இந்த மிதுனம் ராசிக்கு அமைந்திருக்கிறது. உங்களுடைய மனசு இப்போது அமைதியை தேடும். அதனால நீங்க உங்களுடைய காதலியவோ காதலனையோ இல்லைனா திருமணமானவர்கள் கணவன் மனைவியவோ தேடி அலைவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு அமைதியானது தேடும். அமைதி இவரிடம் இருந்தால்தான் கிடைக்கும் என்று இவர்களை நீங்கள் தேடி வருவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? சிறிய மாற்றங்கள் தான் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். சிறுசிலிருந்து நம்ம ஆரம்பிச்சாதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு கோலை நோக்கி நம்மளால வெல்ல முடியும். எனவே முடிந்த அளவுக்கு சிறிய விஷயங்களில் இருந்து உங்களுடைய செயல்களை நீங்க செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். ஆனால் ஒரே ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல ஒரு சந்திப்பு, ஒரு நல்ல ஒரு புதிய வாய்ப்பு, இவையெல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது மட்டுமல்லாமல் நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். இதுவரை உங்களை தாழ்த்தி பேசியவர்கள் யார் தெரியுமா? நீங்கள் வெற்றி அடைந்ததுக்கு அப்புறம் அவர்கள் அதே வாயால் உங்களை பாராட்டுவார்கள். இது ஒரு வாழ்க்கையின் நியதியாக இருக்கும். இவர்கள் தான் உங்களை தாழ்த்தி பேசியிருப்பாங்க. தாழ்த்தி பேசினவங்க நீங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டா உங்களை உயர்த்தி பேசுவாங்க. அவங்கள ஒரு ஆளாகவே நம்ம கண்டுகொள்ளக்கூடாது. இதுதான் ஒரு உண்மையான ஒரு நியதி.
கடந்த காலம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? யாரையும் நம்பக்கூடாது, யாரை நம்பணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். எப்போது பேசணும், எல்லாரிடமும் எப்படி பேசணும், மௌனம் எந்த ஒரு இடத்துல நீங்கள் காக்க வேண்டும், இதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டு இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய பழைய காலமாக இருக்கும். உண்மையில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்படக்கூடாது. ஒரு நாள் உலகம் உங்களை புரிந்து கொள்ளும். அதற்காக நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். நீங்கள் இழந்ததை பற்றி நினைக்கக்கூடாது, நீங்கள் பெறப்போகிறதை பற்றி நினைக்கணும். நம்பிக்கையை மட்டும் விடவே கூடாது. இதுதான் உங்களுடைய வெற்றிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு பாடமாக இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி. இதுவரைக்கும் பிரிந்திருந்த உறவுகள் கூட இந்த ஒரு நேரத்தில் ஒன்று சேருவீர்கள். பேசாமல் இருந்தவங்க கூட பேச ஆரம்பிப்பாங்க. அவ்வளவு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு காலமாக இந்த மிதுனம் ராசிக்கு அமைந்திருக்கிறது. உங்களுடைய மனசு இப்போது அமைதியை தேடும். அதனால நீங்க உங்களுடைய காதலியவோ காதலனையோ இல்லைனா திருமணமானவர்கள் கணவன் மனைவியவோ தேடி அலைவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு அமைதியானது தேடும். அமைதி இவரிடம் இருந்தால்தான் கிடைக்கும் என்று இவர்களை நீங்கள் தேடி வருவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? சிறிய மாற்றங்கள் தான் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். சிறுசிலிருந்து நம்ம ஆரம்பிச்சாதான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு கோலை நோக்கி நம்மளால வெல்ல முடியும். எனவே முடிந்த அளவுக்கு சிறிய விஷயங்களில் இருந்து உங்களுடைய செயல்களை நீங்க செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். ஆனால் ஒரே ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல ஒரு சந்திப்பு, ஒரு நல்ல